உங்களுக்கு நன்மைகளையும் லாபத்தையும் யோகத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த கன்னிக்கு அதிசாரம் ஆகிறார். இதுவரையும் 10ல் குரு ரொம்ப அழுத்தமாக தான் இருந்திருப்பார். என்னதான் பிரச்சனைகள்னாலும் வேலையில் பிரச்சனை இருந்தாலே அது ரொம்ப டென்ஷன் ஆக்கிடும். அந்த ஒரு டென்ஷனை உங்களுக்கு இதுவரையும் கொடுத்துருப்பாரு. ஆனால் இப்போது இந்த அதிசார குரு 11ஆம் இடத்துமான கடகத்திற்கு மாறாரு. இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நன்மைகளையே நிறைய தரக்கூடிய ஒரு இடத்துக்கு வர்றாரு. நான் எதிர்பார்த்த ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்குமா? கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க, ரிலாக்ஸாக இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த காலகட்டங்கள் 11ஆம் இடத்துல இந்த குரு அதிசாரமாகிறாரு. அப்போ இந்த கன்னி லக்னத்தை பொறுத்த அளவில் இந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் வரையும் நல்ல அமைப்பிலேயே இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக உங்களுக்கு வருமானம், அந்த வருமானம்ங்கிறது தான் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இந்த வருமானத்திற்காக நீங்கள் நிறைய ஓட வேண்டியது இருக்கும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு அழுத்தமான ஒரு ப்ரெஷரான ஒரு சூழ்நிலைகளை இங்கே வருமானத்திற்கு ஏற்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது மனசு மகிழ்ச்சியாகும்படியான சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும், எதிர்பாராத கிஃப்டெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் கூட இருக்குது. ஆனால் அது வருமானமாக வருமா அப்படின்னா வராது, பொருளாக சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த காலகட்டங்கள் கம்யூனிகேஷன், ரியல் எஸ்டேட்டில், கமிஷன் பேசிக்கில், தரகு வியாபாரங்களில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சாதகமான ஒரு காலமாகவே இது இருக்குது. இதுவரையும் எதுவும் சேல் ஆகலை அப்படின்னா இந்த காலகட்டங்களில் அது சேல் ஆகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குது.